நேரடியாக வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்மூடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். 24 மூப்பர்கள். கடந்த வாரத்துல தியானித்தோம் அந்த வார்த்தையை. 24 + 1 25 சீட் இருக்கு. அது எப்படி பழைய ஏற்பாட்டுல சபையின் பிரதிநிதிகள் எப்படி அந்த செட்டிங்ஸ் எப்படி இருந்தது, அதே பேட்டர்ன் எங்கேயும் காணப்படுகிறது என்பதை நம்ம தியானித்தோம். பரலோகத்துல ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற செட்டிங்ஸ் அப்படியே காப்பி அடிச்சுதான் எங்க ஏற்பாடு பண்றாங்க. ஒவ்வொரு இடத்திலும் செய்யறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு ஆச்சரியத்தை வரவழைக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நல்லா கூர்ந்து கவனிங்க. இல்ல 1-2 முறை நீங்க மறுபடியும் இந்த யூடியூப் மூலமாக அந்த வார்த்தைகளை கேட்பீங்கன்னு சொன்னா அது நிச்சயமா உங்களுக்கு அது புரிவதற்கு அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு 24 மூப்பர்கள் என்கிற காரியத்தை தியானிச்சோம். ஆனா அடுத்தது அவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து. சொல்லுங்க எல்லாம், என்ன வஸ்திரம் அது? வெண் வஸ்திரம் தரித்து என்பதாக அந்த பகுதிகளில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:4, வெளிப்படுத்தல் 19:8 இந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வஸ்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வெண் வஸ்திரங்கள் நீதியையும் பரிசுத்தத்தையும் அது சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் வருகை தாமதிக்கும் சொன்னா மேபி த நெக்ஸ்ட் நம்ம டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சிருப்போம். ஆனா மேக்சிமம் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர பாருங்க. அந்த நாள் எப்படி இருக்கும்? அன்னைக்கு அந்த திருவிருந்து ஆராதனையில we will try to do it. கண்டிப்பா போட்டுட்டு வாங்க. எப்படி அந்த கோட்ல அந்த அடிப்படையில சொல்ல, பட் try to do it. அதை நீங்க செய்ய பாருங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களுக்கு கடைசி வாரத்துல அதை ஞாபகப்படுத்துறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நார்மல் ட்ரெஸ் கோடுக்கு வரும். ஆனா நார்மல் ட்ரெஸ் கோட்ல ஆனா இந்த தம்பிமாருங்களை நான் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போனாலும் சரி, ஊழியத்துக்கு போகும்போதும் சரி, இல்ல டி-ஷர்ட்ஸ்ல வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். வரும்போது எதுல உட்காரக்கூடாது? டி-ஷர்ட்ஸ்ல உட்காரக்கூடாது. சிலர் இங்க பேண்ட் போட்டிருப்பானுங்க, இந்த இடத்துல பேண்ட் போட்டிருப்பானுங்க. அப்படியே விக்குன்னு இழுத்துருவேன். அங்க கேர்ள்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கு பலர் சாட்சி. இந்த இடத்துல பழைய டீம் இருக்கிற உங்களுக்கு தெரியும். அழுகிற அந்த பையன் அங்க 500 பேர் இருந்தாங்க. whatever else போட்டா என்ன பண்ணும்? இப்படித்தான் இருக்கணும். அந்த விதத்துல எல்லா காரியங்கள்ல what we are doing, இது நான் செய்கிறது அது ஹெல்த்தியா இருக்குதா, பார்க்கறதுக்கு அது ஆபாசமா இருக்குதா, இல்ல ரிச்சா இருக்கா, எல்லா விதத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இங்க வெண் வஸ்திரம் நம்ம படா அங்க அந்த வஸ்திரம் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேட்டர்ன் தேவன் என்ன பண்ணிருக்கிற வச்சிருக்கிற காரியம். அது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ இன்னொரு காரியம் எல்லாவற்றில இன்னும் என்னுடைய வெட்டிங் டே நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு பசங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே என்னை நேசிக்கிற பிள்ளைங்க, அவ்வளவு வாலிப பிள்ளைங்களும் என்ன பண்ணாங்கன்னா கேக்லாம் வாங்கிட்டாங்க. கேக்லாம் வாங்கி வெட்டுறதுக்கு அன்னைக்கு நான் அதாவது கேக்க வெட்டுறதுக்கு முன்னாடி 2 பசங்களுடைய பேண்ட்டை கிழிச்சிட்டேன். நான் உங்களுக்கு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கையில காசை கொடுத்துடுறேன்னு. இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிட்டா இருந்துச்சு, மொத்தமா கிழிச்சிட்டேன். அதனால நம்ம பிள்ளைங்க இருந்தாங்க. whatever else நீங்க ஆனா அதுக்காக என்கிட்ட வெறுப்பு காண்பிக்கிற பிள்ளைங்க கிடையாது. எல்லாருமே they loved so much எல்லா விதத்துல. ஆனா திருத்த வேண்டிய காரியங்கள் என்ன பண்ணதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திருத்த தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில கேர்ள்ஸ்டையும் சொல்லுகிற காரியம் என்ன? ஐயா, நீங்க தயவு செய்து இந்த என்னதான் மாடர்ன் வந்தாலும் எதை யூஸ் பண்ணுங்க? துப்பட்டா என்ன பண்ணுங்கன்னா இங்க கழுத்துல இருக்கும். துப்பட்டா எங்க இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு கழுத்துல இருக்கும். எங்க இருக்கணும் அக்கா? உங்களுக்கு இருக்கணும். So, what for
நம்ம துப்பட்டா எங்க எப்படின்னா எப்படி போடுற பிள்ளைங்க இருக்கிறாங்க. எப்படி அது என்னத்துக்கு போடணும்? அது என்னத்துக்கு? இது என்ன ஸ்டைலா என்ன? எல்லா விதத்துல இட் இஸ். அதாவது நம்ம 1000 பேரை குற்றம் சொல்லிக்கல, நான் ஒழுங்கா இருக்கிறேன்னா, நான் ஒழுங்கா போட்டிருக்கிறேன்னா, ஒவ்வொன்றிலும் வேற அமாய் எல்லா விதத்துல நம்ம காணப்படுகிற காரியம் என்ன? ஒண்ணு எப்படி இருக்கணும், இல்ல ஃபிளெக்ஸோட நீட்டா என்ன பண்ண முடியும்? போட முடியும். போடணும்னா என்ன பண்ணலாம்? போடலாம். ஆனா நான் இப்படித்தான் ஐ am living in a 21st century அப்படின்ற விதத்துல என்னுடைய காரியங்களை நான் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் உங்களுக்கு வலியுறுத்தும்படியா விரும்புறேன். அதற்கு பிறகு போடக்கூடாதுன்னு சொல்லுகிற காரியம் இல்ல, நாங்களும் யூஸ் பண்ணுகிற காரியம் தான். ஆனா இன்னொன்னு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா லெகின்ஸ். லெகின்ஸ் வந்து நீங்க போடுறது தப்பில்லை. நான் இதை வச்சுக்கோங்க. இல்ல லெகின்ஸ் போட்லாம் இங்க இவ்வளவு தூரத்துக்கு மூடி இருக்குதா? மூடு இருக்கிற மேல போடுற அந்த ட்ரெஸ் இருக்குதா? ஓகே. ஆனா அது பிரச்சனை இல்லை இன்னைக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய கவுன் டைப்ல வருது இன்னைக்கு, நிறைய ட்ரெஸ்ஸஸ் வருது. உள்ளுக்குள்ள நீங்க அந்த பேட்டர்ன்ல லெகின்ஸ் பேட்டர்ன்ல போடுறதுல ஒரு காரியமும் தெரியும். ஆனா அவ்வளவு பெருசு போட்டாலும் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது வரைக்கும் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, அது போனா நம்ம ஃபுல் தொடையும் தெரியும். அந்த விதத்துல அந்த விதத்துல நான் என்ன பண்ணுகிறேன், அப்படி ஆடைய அணிகிறேனா இல்ல ஒழுங்கான விதத்துல இது வரைக்கும் ஸ்டிச்சஸ் இவ்வளவு தூரத்துக்கு போடலாம், தட் இஸ் ஃபைன். ஆனா அதுக்கும் அது அந்த விதத்துல தப்பு இல்லை. ஆனா எவ்வளவு தூரத்துக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நாம ஒவ்வொன்றையும் am I correcting my child? என்னுடைய பிள்ளைகளை நான் இந்த காரியத்துல கரெக்ட் பண்றேன்னா அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் ஒழுங்கா இருக்குதா, இல்ல இதை தாண்டி ஆபாசமா இருக்குதா? நம்ம பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியில அவனை என்ன பண்ணு நடத்து. அவன் என்ன பண்ணுவான், முதிர் வயதிலும் எப்படி இருப்பானா விடாதிருப்பான்னு வேதத்துல வாசிக்கணும். சோ am I எல்லா காரியங்கள்ல இங்க ஒரு காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எல்லா நாளும் இப்படி போட்டு போங்க அப்படி கிடையாது. அங்க அந்த வஸ்திரம் இருக்கு. சோ ஹாப்பி. ஆண்டவர் அங்க போகும்போது மறுரூபத்தின் அனுபவத்தை கொடுத்து வேற லெவல்ல கத்தர் கொண்டு போகிற காரியங்கள்லாம் உண்டு. ஆனா அதன் மத்தியில ஒவ்வொன்று ஈச் அண்ட் எவ்ரி திங் am I right? நான் சரியா இருக்கிறேனான்னு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னொரு காரியம் வேதத்தின் அடிப்படையில அதுவும் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம், ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபிக்கும் பொழுது இருக்கட்டும் என்ன பண்ணணும், என்ன போடணும், நீங்க முக்காட போடுங்க அப்படின்னு பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் போட்டு இருக்காங்களா அப்படின்னு பாருங்க. எல்லா விதத்துல நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லா காரியங்கள்ல am I right? So நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது these are all things. இது எங்க சொல்லப்பட்டிருக்குது? வேதத்தின் ஒழுங்குகள். இது ஐசக்குடைய ஒழுங்குகள் இல்ல, இது எதனுடைய ஒழுங்குகளா இருக்குது? வேதத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வெண் வஸ்திரம். அது எதை காண்பிக்குதுன்னா நீதியை மாத்திரமல்ல, அது பரிசுத்தத்தை காண்பிக்கிறதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி. அவர்கள் சிரசுகளில் என்ன பண்ணாங்களோ? பொன்முடி சூடி. பொன்முடி சூடி. பொன்முடி சூடா. அதாவது அவங்களுக்கு ஒரு அந்த இடத்துல பொன்முடி சூட்டும் விழா நடக்கிற காரியம் மாதிரி அங்க சொல்லப்படுது. பொன்முடி சூடி அப்படின்னு வார்த்தை சொல்லப்படுது. பவுல் கூறுறாரு, என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். எனக்காக மட்டுமல்ல, அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அது கொடுக்கப்படும். ஆகவே இது யாருக்கு சொல்லப்படுகிறதுனா தேவனுடைய பிள்ளைகளை அது காண்பிக்கிறதாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அவருடைய வருகையை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிற காரியம் அதுதான்.
இங்கு அவருடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் எது கொடுக்கப்படும்னா ஒரு பொன்முடி என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து அவர்கள் என்ன என்ன போட்டிருக்கிறாங்க, பொன்முடி சூடப்பட்டிருக்கிறாங்க. இது ஆண்டவரே எனக்கு என்ன பண்றாருன்னா, அங்க போகும்போது ஆண்டவர் தருகிற காரியம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நானும் அதை வாஞ்சிக்க காத்திருக்கிறேன்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா நிலைகள்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிங்க. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த சிங்காசனத்திலிருந்து என்ன புறப்பட்டது? நீங்க நல்லா கவனிங்க. ஒவ்வொன்றையும் ஒரு வார்த்தையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. முன்னாடி நீங்க வாசிச்சு பார்க்கும்போது சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்த ஒருவரை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு எத்தனை சிங்காசனங்களை பார்த்தோம்? 24 சிங்காசனங்களை பார்க்கிறோம். 24 சிங்காசனத்திலிருந்து மின்னலும் இடி முழக்கமும் வரல. ஒரு சிங்காசனத்திலிருந்து தான் என்ன பண்ணும், ஜட்ஜ்மெண்ட் சீட் ஒண்ணுதான். அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர். அங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? நல்லா வாசித்து பாருங்க. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இது நியாய தீர்ப்பின் ஆசனம். ஆகவேதான் மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. இது நீதியான ஒரு நியாய தீர்ப்பை அது உணர்த்துகிறது. பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல இந்த மின்னலும் இடிமுழக்கமும் உண்டாகி அவர் நீதியுள்ள தேவன் என்பதை மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி எது இந்த மின்னலும் இடி முழக்கமும் இப்படி ஆண்டவர் பல இடங்கள்ல உணர்த்தி இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு 1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. யாத்திரையாகமம் 19:16. யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்கள், மின்னல்கள், மலையின் மேல் கார்மேகம் எல்லாம் உண்டா. இதெல்லாம் எதை நமக்கு அவர் நீதி உள்ள தேவன் என்பது என்ன பண்ணுது, வெளிப்படுத்துகிற காரியம். யாத்திரையாகமம் 9:23. யாத்திரையாகமம் 9:23. அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். அங்க இடி முழக்கம், மின்னல், இதெல்லாமே எதுதான்? அவர் நீதி உள்ளவர் என்பது என்ன பண்ணுகிறார்னா, கர்த்தர் விளங்க செய்கிறத அங்கங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 12:18. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணார். சாமுவேல் என்னன்னா, ஜனங்கள்லாம் புலம்புறாங்க. ஏன்னா நாங்க எத்தனையோ பாவம் செஞ்சிட்டோம், இதோட இன்னொரு பாவத்தையும் கூட்டிக்கிட்டோம். எங்களுக்கு யார் வேணும்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு யார் வேணும்? ஒரு ராஜா வேணும் அப்படின்னு இவங்க எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் இங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. யாரு அது வரைக்கும் ராஜாவா இருக்கிறார்? கர்த்தரே ராஜாவா இருக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு யார் வேணும்? ஒரு ராஜா வேணும் அப்படின்னது யாருக்கு பிடிக்கல? ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு செயலா இருக்குது. அப்போ அதுதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணா அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் ஊழியக்காரனுக்கும் என்ன பண்றாங்க? பயந்து அப்படின்னு சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருப்பார். அந்த சிங்காசனத்துல இரக்கம் என்பது இல்லவே இல்லை. இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்துக்கு பேர் என்ன? கிருபையின் ஆசனம். அவர் உட்கார்ந்து இருக்கிற சீட் என்ன சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார்? கிருபையின் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். வாசித்து பாருங்கள். எபிரேயர் 4:15-16. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். தைரியமா எங்க சேரக்கடவோம்? கிருபாசன கிருபை ஆசனம். அது என்னது? அது ஒரு சிங்க ஆசனம். அது என்ன ஆசனத்துல இப்போ உட்கார்ந்து இருக்கிறார்? நமக்காக பரிந்து பேசிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு இந்த திருவிருந்துக்கு நம்ம கடந்து போவதற்கு முன்பாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை எந்தெந்த காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில இன்னும் தேவனுக்கு பிரியம் இல்லாம நான் காணப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, thank you Lord. செல்லாது ஒரு காசு கூட வராது, பட்டம் அங்கே செல்லாது, உன் சட்டம் அங்கே நில்லாது, வெளி வேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. காலமே நீ செல்லாது, ஒரு காசு கூட வராது, ஒரு பட்டம் அங்கே செல்லாது, உன் சட்டம் அங்கே நில்லாது, வெளி வேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. மாடி மேல மாடி கட்டும் மை டியர் மிஸ்டர், மறுமையிலே வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். மாடி மேல மாடி கட்டும் மை டியர் மிஸ்டர், மறுமையிலே வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். ஓடி ஓடி சொத்து சேர்க்கும் மை டியர் மிஸ்டர். சொத்துண்டா பரலோகத்தில் சொல்லுங்க மிஸ்டர். தெரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, 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 நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ. காலமே நீ செல்லாது, ஒரு காசு கூட வராது, ஒரு பட்டமாங்கே செல்லாது, உன் சட்டமாங்கே இல்லாது, வெளி வேஷமாங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. நகையின் மேலே நகை போட்ட மேல்விடும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர். நகையின் மேலே நகை போட்ட விரும்பிடும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர். விரும்பினருக்காய் உடலை போட்டு மாறிய சிஸ்டர், அது மண்ணுக்குள்ளே மங்கி போகும் தெரிஞ்சுக்கோ சிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ. காலமே செல்லாது, ஒரு காசு கூட வராது, ஒரு பட்டம் அங்கே செல்லாது, ஒரு சட்டம் அங்கே நில்லாது, ஒரு வேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. வாங்கி விற்று பணத்தை சேர்க்கும் மை டியர் மிஸ்டர், 666 வரும் தெரியுமா மிஸ்டர். வாங்கி விற்று பணத்தை சேர்க்கும் மை டியர் மிஸ்டர், 666 வரும் தெரியுமா மிஸ்டர். பணத்தை வாங்கி சேர்த்து வைக்கும் மை டியர் மிஸ்டர், அதை அந்தி கிறிஸ்து அள்ளிக்கொள்வார் தெரிஞ்சுக்கோ மிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ. காலமே செல்லாது, ஒரு காசு கூட செல்லாது, உன் சட்டம் அங்கே செல்லாது, ஒரு வேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. மாடி மேல மாடி கட்டும் மை டியர் மிஸ்டர், மறுமையிலே வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். மாடி மேல மாடி கட்டும் மை டியர் மிஸ்டர், மறுமையிலே வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். ஓடி ஓடி சொத்து சேர்க்கும் மை டியர் மிஸ்டர், சொத்துண்டா பரலோகத்தில் சொல்லுங்க மிஸ்டர். புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ. காலமே செல்லாது, ஒரு காசு கூட வராது, ஒரு பட்டம் அங்கே செல்லாது, உன் சட்டம் அங்கே நில்லாது, ஒரு வேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. நகையின் மேலே நகை போட்ட விரும்பும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர். நகையின் மேலே நகை போட்ட விரும்பும் சிஸ்டர், நாளை நகை உடன் வராது தெரியுமா சிஸ்டர். மெதுமெதுக்காய் உடலை போடும் மை டியர் சிஸ்டர்.
அது மண்ணுக்குள்ள மகை போகும். தெரிஞ்சுக்கோ சிஸ்டர், புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, இயேசுவை அறிஞ்சுக்கோ. காலமீனை செல்லாது, ஒரு காசு கூட வராது, ஒரு பட்டம் அங்கே செல்லாது, உன் சட்டம் அங்கே நில்லாது, வெளி வேஷம் அங்கே செல்லாது, 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 செல்லாது. வெட்டி பந்தாலாம் செல்லாது பிரதர். சொல்லுங்க பக்கத்துல, வெட்டி பந்தாலாம் எதுவும் செல்லாதுயா. காலம் இனி செல்லாது. கைகளை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல, காலம் இனி செல்லாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா சிலர் சொல்லும்போது கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது பிரசங்கம். ஆனா யூ ஜஸ்ட் ப்ளீஸ், எங்களுக்கு இந்த வார்த்தை வேணும். இது வரைக்கும் இந்த சப்ஜெக்டே தெரியாது. அதனால நான் 90% ஏன்னா நான் சிலரை பார்த்து கேட்கிற காரியம் உண்டு, சிலர் அவர்களா சொல்லுகிற காரியங்களும் உண்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை நான் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். எல்லாரும் ஒரு 3 நாள் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து உட்காந்துருங்க, முடிச்சிருவோம். அப்படின்னா இந்த காங்கிரிகேஷன்ல 90% வருவீங்கன்னா சண்டே இதை ஸ்டாப் பண்ணுவேன். ஆனா எடுக்கலாம்னு சொல்லி காலையில இருந்து இரவு வரைக்கும் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பட் என்ன, நீங்க அது வேற யாருக்கும் நடத்துற கூட்டம் மாதிரி 10% தான் என்ன பண்ணுவோம், வந்து உட்காந்துக்கிட்டு இருப்போம். அதுதான் காலம் இனி செல்லாதான். நான் நிறைய வேளையில ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள சொல்லபடியினால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதன் மத்தியில உங்களுக்கு சொல்ல வேண்டியத ப்ராஃபட்டிக்கல் ஆண்டவர் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாம் எல்லாவற்றின் மத்தியில நாம் ஞானமாக நடக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெக்ஸ்ட் வீக் இஸ் நமக்கு சண்டே கிளாஸ் வீக்கா இருக்கும். அதனால பிள்ளைங்க அடுத்த வாரத்துல மாடி மேல மாடி கட்டுன்னு இந்த இடத்துல கோரியோகிராஃபி பண்ண சொல்லியிருக்கிற இந்த பாட்டுக்கு நகை போட்டு விரும்பிடும் சிஸ்டர்னு பிள்ளைங்க கோரியோகிராஃபில பட்டையை கிளப்புவாங்க. நீங்க அடுத்த வாரம் இன்னும் என்ஜாய் பண்ண கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதாவது எல்லாவற்றின் மத்தியில ஒரு காரியம் நம்ம நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எவ்ரிதிங் வாஸ் அப், நடந்து கொண்டிருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே தி பிபிலிக்கல் காலம். நம்ம ஒவ்வொரு காலங்கள் படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே த சீரீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நடந்து கொண்டிருக்கிற காரியம் தான். மின்னல்கள், இடி முழக்கங்கள், இப்படிப்பட்ட காலங்கள் என்ன பண்ண போகுது, சீக்கிரத்துல வரப்போகுது. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே நடந்திருக்குது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு தீர்க்கதரிசி, என்னுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீர்க்கதரிசி வேதாகமத்தில் அவர் இருந்த காலகட்டம். ஆனா நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல அவருக்கு தேவன் வெளிப்படுத்தி சொல்லுகிற காரியம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. யார் அந்த தீர்க்கதரிசி? வேதாகமத்தின் 27ஆம் புத்தகம். அது என்ன புஸ்தகம் அப்படின்னா, தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவர் அப்படியே சொல்ற சீரீஸ் அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. அதாவது எந்த நூற்றாண்டுல யார் உலகை என்ன பண்ணுவாங்க, ஆளுகை செய்வார்கள்னு அவர் அங்கு தெளிவா எழுதப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். எப்பொழுது எந்த தேசம் உலகத்தை ஆளுகை செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இனி எந்த சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை என்ன பண்ண போது ஆளுகை செய்ய போகிறது என்பதையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்னா, அவர் மூலமாக தேவன் திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிற காரியமாக தான். இன்னும் நம்ம தெளிவா சொல்றதா, கிமு கிறிஸ்துவுக்கு முன்னர் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீர்க்கதரிசிக்கு, அதாவது அந்த தீர்க்கதரிசியினுடைய காலகட்டம் அது. அதாவது இன்னும் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த பாபிலோனினுடைய ராஜாவாக இருந்தவர் யாரு? நேபுகாத்நேச்சார். நீங்க இத நான் அதிகமா விளக்கல, நமக்கு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். பட் இருந்தாலும் நான் அந்த வார்த்தையை சொல்லி நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் நல்லா வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம். அதுல அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன வருது? ராத்திரி ஒரு கனவு வருது, ஒரு ட்ரீம் ஏற்படுது. அந்த ட்ரீம்ல என்ன பண்றாருன்னா, ரொம்ப ரொம்ப சஞ்சலப்படுறார். ஐயோ அப்படின்னு சஞ்சலப்படுறார். அதை திரும்பி ரெக்கலெக்ட் பண்றதுக்கு கூட என்ன பண்ண முடியல, அவ்வளவு பயம். தன்னுடைய எல்லா அந்த தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரவாதிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், கூப்பிட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிடுறார். கூப்பிட்டு, ஐயா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கய்யா, இது என்ன? ஆனா அவர் கேட்ட விளக்கம் எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஒரு கேள்வி சொன்னாங்க, ஐயா நாங்கெல்லாம் என்ன தேவனா, நாங்க
எங்க கிட்ட போய் எப்படி சொல்றீங்களே, நான் கண்ட சொப்பனம் என்ன, அந்த தரிசனம் என்னன்றதையும் என்ன பண்ணணும் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் நாங்க என்ன அதை அறிஞ்சுக்கிறதுக்கு நாங்க என்ன தேவனா அப்படின்னு சொன்னவங்க தான் இருக்கு. அந்த வேளையில தான் ஒரு தீர்க்கதரிசி யார் வரா, தானியேல் அங்கு வந்து அவர் முன்பாக வந்து நிக்கிற காரியம், அவர் நின்று சொல்லுகிற காரியம் அதுதான். அவர் சொல்றாரு, அந்த தரிசனத்தை நான் சொல்றேன் ஆண்டவர்கிட்ட சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவர் அந்த கனவை என்ன பண்றாருன்னா அங்க ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஐயா, நான் அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். நீங்க கனவுல கண்டது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிரம்மாண்டமான, ஒரு பிரகாசமான, ஒரு பெரிய எதை பாக்குறீங்க, ஒரு சிலையை பாக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது சொல்கிறார். பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க ஒரு சிலை நீங்க பாத்தீங்க உங்களுடைய கனவுல. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உங்க ட்ரீம்ல வந்த அந்த சிலையினுடைய தலை என்னவா இருந்துச்சு, பசும் பொன்னாக இருந்தது. அதனுடைய மார்பும் புயமும், அதனுடைய பிரஸ்ட், அதனுடைய மார்பும் புயமும் என்னத்துல இருந்துச்சு, வெள்ளியில காணப்பட்டது. வயிறும் தொடையும் என்ன இதுல இருக்குது, வெண்கலமாக அது இருந்தது. கால்கள் என்னவா இருந்துச்சு, இரும்பாக இருந்தது. அதற்கு பிறகு காணப்படுகிற காரியம், அதன் பாதம், அந்த சிலையினுடைய பாதம் எப்படி இருக்குது, பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருந்தது. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீர் அந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்க முடியாத ஒரு பெரிய, பெயர்க்க முடியாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த பாதம் இரும்பும் களிமண்ணுமா இருக்கிற அந்த பாதத்துல மோதி அதை நொறுக்கி போட்டது. அந்த சிலை முழுதும் நொறுங்குண்டு காற்று கிடைக்கும் பதரை போல என்ன பண்ணிடுச்சு, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றார். இந்த கனவுல இதுதாங்க நீங்க பார்த்த கனவு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இப்போ ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நீங்க பார்த்த கனவுல வந்த ஒவ்வொரு பொருளும் எதை குறிக்குது, ஒவ்வொரு ராஜ்யத்தை அது குறிக்கிறது. இந்த பொன் அப்படின்றது பாபிலோனுக்கு, அப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்தோம்னா நிறைய சொல்லலாம். இந்த பொன் அதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, பாபிலோன் ராஜ்யம். நீர்தான் அந்த ராஜா, நீர்தான் இந்த உலகத்தை நீங்க ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா. பொன்மயம்பான அப்படின்னு பாபிலோனுக்கு எவ்வளவு வேணாலும் விளக்கம் கொடுக்கலாம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, 66 ஆண்டுகள் பாபிலோன் என்ன பண்ணப்பட்டிருந்தா, உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆளுகை செய்த போது, ஆனா அந்த நாட்கள்ல 66 ஆண்டுகள் முடிஞ்சு பொன்மயமான தலை பாபிலோன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம். ஆனா அதற்கு பிறகு என்ன பண்ணு, இப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்தை வீழ்த்தும்படியாக மேதிய பெர்ஷிய ராஜ்யம் உள்ள வருது. மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை யார் அப்போ ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் சொன்னா, மேதியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த தரியு, பெர்ஷியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த கோரேஸ். இவங்க எல்லாம் தானியேல் புஸ்தகத்தில் என்ன பண்றாங்க வருவாங்க, நீங்க பார்க்கலாம். ஆனால் அவர்கள் பாபிலோனை முற்றுகையிட்டு வீழ்த்தினார்கள். 66 ஆண்டுகள் பாபிலோன் ஆட்சி செய்தது. அதற்கு பிறகு இந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. 208 ஆண்டுகள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். அதற்கு பிறகு இவர்களை வீழ்த்தும்படியா உலகத்தை கலங்கடித்த ஒரு ராஜ்யம் எழும்பினது. யார் எழும்பினா அப்படின்னு சொன்னா, உலகத்துல எதிர்க்க முடியாத சக்தி. இந்த வெண்கலம் என்பது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, மாவீரனாகிய யார் உள்ள வர அடுத்தது, கிரேக்க சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக யாரு, மகா அலெக்சாண்டர் உள்ள நுழையிறது நம் வேதத்துல மாத்திரமல்ல, ஹிஸ்டாரிக்கலா நீங்க பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம். நாம் வெண்கலம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. மாவீரன் அலெக்சாண்டர் 163 ஆண்டுகள் அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் என்ன பண்ணப்படுது, அவர்கள் மூலமாக இந்த உலகம் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா அதற்கு பிறகு ஒரு ராஜ்யம் வந்து எழும்பினது. முதல் காரியம் பாபிலோன், இரண்டாவது மேதிய பெர்ஷிய ராஜ்யங்கள், மூன்றாவது கிரேக்க சாம்ராஜ்யம். அதற்கு பிறகு ஒரு ராஜ்யம் எழும்பினது. அடுத்தது என்ன, அது என்ன உலோகத்தை பார்க்கிறோம், இரும்பு. இரும்பு எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, ரோம சாம்ராஜ்யம். என்ன சாம்ராஜ்யம் அது? ஒரு வசனத்தை வாசிங்க, தானியேல் 2:40. நாலாவது ராஜ்யம் போல நம்ம இது எத்தனாவது ராஜ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நாலாவது ராஜ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வாசிங்க. நான் என்ன தானியேலை விளக்க ஆரம்பிச்சேன்னா ஒவ்வொரு ராஜ்யத்தையும் சொல்லி 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 உங்களுக்கு விளக்க முடியும். பட் நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம், வாசிங்க. இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ, இரும்பு எப்படி எல்லாவற்றையும் நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ, அப்படியே இது நொறுக்கி போடுகிற, அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும்.
அப்படிப்பட்ட இந்த இரும்பு ராஜ்யமாக உள்ள வந்தது யாருன்னா, எல்லாவற்றையும் நொறுக்கி சின்ன பின்னமாக்குனது எந்த ராஜ்யம் தெரியுமா? அது ரோம சாம்ராஜ்யம். அவங்கதான் that is the fourth, 4வது சாம்ராஜ்யம். அவங்க காலகட்டம் அது எதுன்னு இன்னும் நம்ம எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது எந்த ராஜ்யம் தான் இருந்துச்சு? அந்த இடத்துல ரோம சாம்ராஜ்யம் தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. 646 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தது யாருதான்? இந்த ரோம சாம்ராஜ்யம். அவங்க கையில, அதாவது அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் அப்படியே சாதாரணமா டார்ச்சர் பண்ணல. உங்க வீட்டு எங்க வீட்டு டார்ச்சர்ல, உலக டார்ச்சர் பண்ணாங்க. தலைகீழாக சிலுவையில அறையப்பட்டார்கள். அப்படியே தோலை என்ன பண்றாங்க? தோலை அப்படியே உயிரோட அவன் இருக்கும்போதே அப்படியே தோலை உயிரோட உரிக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட கொடூரமான, அதனாலதான் அந்த இரும்பினுடைய சக்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக யாருடைய சாம்ராஜ்யம் இருந்துச்சுன்னா, ரோம சாம்ராஜ்யம் காணப்பட்டது. இப்படி எல்லாம் உலகை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இது அதுவும் ஒரு முடிவுக்கு வருது. ஆனா அதற்கு பிறகு ஒன்ன சொல்லப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்ன காரியம்? அதனுடைய பாதங்கள் எப்படி இருக்குது? இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள். இரும்புன்றது சொல்லியாச்சு. என்ன சாம்ராஜ்யம் அது? ரோம சாம்ராஜ்யம். இது எதோட இப்ப சேர்ந்திருக்குது? சத்தமா சொல்லுங்க. களிமண்ணோட சேர்ந்து உலகத்தை ஆள போகுது. ரைட்? எதோட சேர்ந்து ஆள போகுதுங்க? களிமண் யாரு? களிமண் யார்? அதாங்க பார்த்த சொல்ல. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. களிமண் என்பது எதை காண்பிக்கிறதுனா, தேவ பிள்ளைகளையும் திருச்சபையும் அது காண்பிக்கிறது. நல்லாவே ஒரு ஆமேன் சொல்லாம. இந்த களிமண்ன்ற வார்த்தைய ஆங்கில வேதாகமத்தை வாசிச்சு பாருங்க, எப்படி அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ற வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஆங்கில வேதாகமத்துல களிமண் எப்படி சொல்லப்பட்டிருக்குது? மெரிக்லே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சாதாரணமா வெறும் களிமண் சொல்லப்படல. ஆங்கில வேதாகமம் எப்படி காண்பிக்குது? மெரிக்லே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்னங்க? மெரிக்லேனா என்ன? கெட்ட அசுத்தமான களிமண் என்பதாக அர்த்தம். சாதாரண களிமண் அல்ல. அது என்ன? கெட்ட அசுத்தமான களிமண். அப்படி என்றால் பாதத்துல குறிப்பிடப்பட்டுள்ள களிமண் என்பது போலியான சத்தியத்தையும், நல்லா கவனிங்க, போலியான சத்தியத்தையும் கள்ள போதகர்களையும் பொய்யான திருச்சபையும் குறிக்கிறதாக அது நமக்கு காணப்படுகிற காரியம். அதுதான் ரோம அரசாங்கமும். நல்லா கவனிங்க. இப்போதான் நம்ம அந்த பீரியட்ல இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இதை நல்லா கவனிக்க சொல்லுகிறோம். ஏன்னா இதை நான் அப்படியே பைபாஸ் பண்ணி போக விரும்பல. இந்த காரியத்தை நீங்க நன்கு பாருங்க. என்ன சொல்லப்படு? அதாவது கிறிஸ்தவம் காட்டுத்தீ போல் பரவி கொண்டிருந்த முதல் நூற்றாண்டுல, அதாவது கிபி 321 கான்ஸ்டன்டைன் பேரரசன் கிறிஸ்தவையும் கிறிஸ்தவ மதத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அவன் ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரோம அரசாங்கம் எதை ஏற்றுக்கொள்ளல? இந்த வேத எழுத்துக்கள் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ள. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்க, ஏற்றுக்கொள்ள பொய்யான சத்தியத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உருவாக்க ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிங்க. லெட்ஸ் லிசன். ஊரோட கூட்டத்தோட சேர்ந்து நானும் கிறிஸ்தவன் நீயும் கிறிஸ்தவன், நெவர். இங்க அதற்கு பிறகு சபைகளுக்குள்ள இல்லாத என்ன வந்துச்சுன்னா, உருவ வழிபாடுகள் என்ன பண்ணுச்சு? பயங்கரமா வர ஆரம்பித்தது. ரோமன்ஸ் என்னைக்கு உள்ள நுழைஞ்சாங்களோ அதற்கு பிறகு என்ன வர ஆரம்பிச்சதுன்னா, டைரக்டா என்ன பண்ணுச்சு? உள்ளுக்குள்ள மாதா சிலை, இயேசு சிலையெல்லாம் உள்ள வர ஆரம்பித்தது. நமக்கு கட்டளையில முதல் கட்டளை என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்புறம் என்ன இருக்கக்கூடாது? சிலை வழிபாடு என்ன பண்ணக்கூடாது? உருவ வழிபாடு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது என்பதை வேத வசனம் நமக்கு எச்சரிக்கிற காரியம். அதுதான். இல்ல இதுல என்னங்க தப்பு இருக்குது? இயேசுடைய தாயார் தானே. நோ, வரக்கூடாதுன்னு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அதுதான் வேத வசனம் நமக்கு எச்சரிக்கிற காரியம். அதுதான். ஆனா கான்ஸ்டன்டைன் உள்ள வந்த பிறகு, ஏன்னா இது சரி, தலைவர் உள்ள போயிட்டாரு, நம்ம அப்படி அப்படியே ஒவ்வொன்னா உள்ள நுழைப்போம்னு என்ன கொண்டு வந்தாங்கன்னா, முன்பு இல்லாத உருவ வழிபாடு உள்ள வந்து, முன்பு இல்லாத
தெளிப்பு ஞானஸ்நானம் எதுக்குள்ள வர ஆரம்பித்தது? சபைகளுக்குள்ளாக வர ஆரம்பித்தது. எப்படிப்பட்ட ஞானஸ்நானம் சபைகளுக்குள்ள வர? மறைமுகமாக ரோம அரசாங்கமும் பொய்யான திருச்சபையும் தான் இன்றைக்கு எதை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க? உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் அவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்களேன்னு நானும் செய்வேன்னு சொன்னா அந்தி கிறிஸ்தவனுடைய ஆட்சியில நிச்சயமா என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? இங்க உட்கார்ந்துகிட்டு இருப்போம். நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளாம ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். இதுவே உலகின் கடைசி எனது சாம்ராஜ்யம். இதுதான் என்ன சாம்ராஜ்யம்? இதுக்கு பிறகு ஒன்று நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏன்னா இதெல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? இந்த சாம்ராஜ்யங்கள்லாம் கொண்டு வருது உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானே இதனுடைய பின்னணியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு காரியம் இந்த உலகத்துல நடக்க போகிற காரியம் அதுதான். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்ன பண்ணுது? உருண்டு வந்து அந்த சிலையை என்ன பண்ணுது? அப்படியே நொறுக்கி போடுகிற காரியம் அது. அது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம். நல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த கல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகில் எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும் போனாலும் ஆளுகை செய்ய போவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்ம மென்மேலும் கத்தர் எல்லா நிலைகள்ல கத்தர் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த கல் எப்ப உருண்டு வர போதும் தெரியல அப்படின்றதுக்குள்ள வந்துடும். அதுக்கு பிறகு சீன் மாறும். இனிமே அடுத்த வசனங்கள்லாம் அடுத்த வாரத்துல பார்க்க போறோம். முன்னாடி என்ன வந்துருதுன்னா சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன இருக்குது? ஒரு கண்ணாடி கல், பளிங்கு கொப்பான கிறிஸ்டல் சீன் சொல்லப்பட்டிருக்கு. பளிங்கு கொப்பான கடல். கடல்னா மெரினா பீச் கடல்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அது கண்ணாடி கடல். அதுனா என்ன? எல்லாமே கழுகுக்கு ஒப்பான ஒரு முகம், இந்த மிருக சாயலுக்கு ஒப்பானன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒப்புமையாதான் சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா அத போல இருக்குதுன்னு அர்த்தமே ஒழிய அது அல்ல. அதைத்தான் வருகிற நாட்கள்ல வர வாரத்துல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கண்ணாடி கடல்னா அங்க இல்ல, அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்கறதுக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? அது சகல பாஷைக்காரரும் தூதரும் ஏதாவது எல்லாரும் இருக்கிற அந்த காட்சியை லாங் வியூல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? அது கடல் மாதிரி தெரியுது. அது அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வேத வசனங்களோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்னா அதை குறிச்சு வாசித்துப்பா. அந்த செட்டப் தான் அங்க இருக்குது. அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? வெண்கல தொட்டி இருக்கும். வெண்கல தொட்டிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கடல் தொட்டின்னு பேரு. அங்க அது அதனுடைய ரிப்ளிகா தான் அங்க காணப்படுகிற காரியம். கடல் தொட்டியில என்ன பண்ணிட்டு வருவாங்க? ஆசாரியர்கள் காலை கழுவிட்டு என்ன பண்ணுவாங்க? உள்ள வருவாங்க. இப்படி பலவிதமான சத்தியங்கள் ஆழங்கள் அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மேன்மையான ஒரு பரலோகத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் ஜாக்கிரதையா செயல்பட கர்த்தரே எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்கிறவங்க உங்க கரங்களை கர்த்தருக்கு நேரா உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? Thank you Lord. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பகிர்ந்தே ஆனந்த கண்ணீர் வடித்தே எந்த நோட்டம் ஜெயத்துடன் ஓடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எல்லாரும் சொல்லுவோமா? எந்த நோட்டம் சொல்லுங்க. எந்த நோட்டம் ஜெயத்துடன் ஓடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா உயர்த்துங்க கைகளை. ஓகே, எல்லாரும் எழும்பி நின்று கைகளை உயர்த்தி இந்த பல்லவியை ஒரே ஒரு விசை பாடி அதற்கு பிறகு திருவிருந்துக்கு நேராக கடந்து போக போகிறோம். தயவு செய்து ஆல் தி எல்டர்ஸ் நீங்க முன்பாக வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பாடலை தொடர்ந்து முடிச்சு ஜெபம் முடிச்ச உடனே வாலிப தம்பிமார் இன்னைக்கு நம்ம
இந்த திருவிருந்துடைய காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லா சேரையும் ஒதுக்கிடுவாங்க. எல்லா சேரையும் ஃபுல்லா ஒவ்வொரு கார்னர் 2 கார்னருக்கும் போயிடும். முந்தி மாதிரி முழங்கால் போட்டு போறோம். அந்த விதத்துல எனக்கு அப்பம் பிற்கப்பட்டு உங்களுக்கு எல்லாம் இண்டிவிஜுவல் கப்ஸ்ல ஊத்தி வச்சிருக்கணும். ஒரே கப் பானம்லாம் அதை இண்டிவிஜுவலா கப்ஸ்ல உங்களுக்கு ரெடி பண்ணி ஊத்தி வச்சிருக்கிறோம். அதனால அந்த விதத்துல முன்னாடி இந்த பந்திக்கு உட்காரும் போது அப்படி எதிர்றதுல அதற்கு பிறகு 2 அந்த விதத்துல உட்கார போகிறோம். இது வெயிட் பண்ணுங்க, நாம அந்த விதத்துல இன்னைக்கு நமக்கு ஆரம்பிக்கும். அதனாலதான் 10:20க்கு முடிச்சிட்டேன்னு சிலர் யோசிக்கிறாங்க, எப்படிடா இவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிட்டாருன்னு. நான் முடிக்கல. அதனால அதுக்காகத்தான் இந்த காரியம் எல்லாம் நடக்கிறதுக்காக தான் அந்த 10 மினிட்ஸ் முடிச்சிட்டேன். இல்லைன்னா சப்ஜெக்டோ இன்னும் 4 பேஜ் எனக்கு ரெடியா இருக்குது. வர காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம பயபக்தியோடு கூட அதை நீங்க என்ன பண்ண போறோம், பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு விசை 2 கைகளையும் உயர்த்துவோமா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பாடு சகிப்பதினா என்ன துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே எந்த நோட்டம் செய்யத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் செய்யத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. கைகள் உயர்த்தி ஒரே ஒரு விசை சொல்லுவோம். பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. ஒரே ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி என்ன பலியா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய திரு சரீரமும் உங்களுடைய ரத்தமும் எனக்குள்ள வரும் பொழுது இந்த இடத்துல விட்டு ஒரு புதிய மனுஷியா நான் கடந்து போகணும். மாய்மாலமா நான் பழகக்கூடாது ஆண்டவரே. மாய்மாலமா நான் அந்த சர்ச்சுக்குள்ள வந்து போக கூடாது ஆண்டவரே. உண்மையான ஆண்டவரே, ஒரு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உங்களுடைய பிள்ளையாக இந்த இடத்துல நான் கடந்து போகணும். இன்னும் என் மனசுல வெறுப்பை வச்சுட்டு இன்னும் அநேகரோட கூட இன்னும் வன்மத்தை வைத்துக் கொண்டு இதுல நான் பங்கு கொள்வேன்னு சொன்னா ஆண்டவர் நம்ம இடத்துல நிச்சயமா கேட்பார். ஆண்டவர் என்ன மன்னிங்கன்னு சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றில தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பலியாக காணிக்கையாக படைத்தே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேன் உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவாண்டவரே, என்னை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவாண்டவரே, என்னை நான் என்றும் உம்மடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா என்ன துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே எந்த நோட்டம் செய்யக்கூடும். இந்த நோட்டம் செய்யத்துடன் முடியும் அந்த நாடு. இந்த ஜெமிக்ஸ் எல்லாம் நடக்க கூடாதுன்னு என்னைய நைட்டோட நைட்டா ஆஸ்பத்திரி கொண்டு போயிடான் சத்ரு. இங்க திரும்பியே வந்துடக்கூடாது. அங்க ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது பிள்ளைக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட சத்தியங்கள் என்ன பண்ணக்கூடாது, சபைகளுக்குள்ள போகவே கூடாது. ஏன்னா நல்லா இருந்துட்டு இருந்தான், 6:30 மணி வரைக்கும் நல்லா இருந்துகிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு 30 தடவை வாந்தி, அப்படி அவ்வளவு திடீர்னு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி ஆகி போயிடும். ஆனா அதாவது எதற்கும் என்ன பண்ணுவதில்லை, நம்ம அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆண்டவர் அப்படியே தோண்டு போயிடான். டாக்டர் அவனை எப்பயும் பாக்குற அந்த கிறிஸ்டபர் டாக்டர் அவனை பார்த்துட்டு என்ன இவ்வளவு இதாயிட்டான்லான்றாங்க. எல்லாவற்றில நைட் 1 மணிக்கு ஆஸ்பத்திரியில வந்துட்டு அப்புறமும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தேன். நாளைக்கு அதாவது காலையில 4 மணி 4:15 இன்னும் கொஞ்சம் தூங்கிட போறேன்னு ஜெயாஸ் சொல்லி வச்சேன். எப்பா என்னவா இருந்தாலும் 2 தட்டு தட்டிடு, 4:15 என்னை எழுப்பிடு. ஆனா ஜனங்கள் வெறுமையாக போய்விடக்கூடாது. ஒரே ஒரு காரியம் இன்னைக்கு ஆண்டவரே,
இன்னைக்கு உம்முடைய சன்னிதானத்துல இதை நான் பங்கு கொள்ளுகிற வேலையில இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வேண்டாத ஸ்பிரிட்டையும் கர்த்தர் மாற்றி போடுவா. ஒரு புதிய மனுஷியா கடந்து போகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னவர் ஒரு காரியத்துக்கு கர்த்தர் உங்களை வெக்கப்படுத்த விடவே மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல பிதாவை நோக்கி பார்க்கலாம். நல்ல நேச பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. சடங்காச்சாரமா இன்னைக்கு நான் ஆண்டவரே இந்த அப்பத்தை எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. சடங்காச்சாரமா இந்த ரசத்தை நான் தொடுவதில்லை. உம்முடைய சரீரமாக, உம்முடைய ரத்தமாக ஆண்டவரே நான் பங்கு கொள்ளுகிற வேலையில இடம் மாறி போயிருக்கிற உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் சீர்படுத்துவார். இன்றைக்கு உங்களுடைய எண்ணங்கள், உங்க ஆவி ஆத்துமா சரீரத்துல கர்த்தர் புதுவலத்தை கர்த்தர் தருவா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே பங்கு கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.